வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கற்றதுமே கற்போம் கற்பிப்போம். இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா கால்குலஸ்ல ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட டான்சர் क्वेश्चंस தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். சரியா? ஆல்ரெடி ஒன் பார்ட் ஆஃப் தி வீடியோ வாஸ் கம்ப்ளீட்டட். டான்சர் क्वेश्चन டிஸ்கஸ் பண்ணிருப்போம். சோ அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். சோ செக் பண்ணி பாருங்க. சோ இதுக்கு முன்னாடி டிஆர்பி ல கேட்ட क्वेश्चंस டிஸ்கஸ் பண்ணிருப்போம். சரியா? அதெல்லாம் பார்க்கலைனா அதை வந்து செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரைட்? சோ இந்த வீடியோல we will continue the remaining questions. ரைட்? சோ வீடியோக்கு போக முன்னாடி இன்னும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். கற்றதுமே கற்போம் கற்பிப்போம். அப்படியே வீடியோக்கு வந்து மறக்காம லைக் பண்ணிருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ரைட்? So let's start with the question. So directional derivative of 1 by r in the direction of vector r vector கொடுத்திருக்காங்க. So where r into r bar இதான் क्वेश्चनல இப்ப கேட்டிருக்கு. So r into r bar is asked in the question. So இப்ப என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட் இப்ப del of 1 by r r into r by r தான் கேட்டிருக்காங்க. क्वेश्चनல கேட்டது r into r bar क्वेश्चनல கேட்டிருக்கு. சோ ஃபர்ஸ்ட் நீங்க டெல்டா ஆஃப் 1 by r கால்குலேட் பண்ணுங்க. சோ இது நம்ம ஃபார்முலா நீ யூஸ் பண்ணிக்கலாம். சோ f dash of r divided by r into r bar. சோ f dash of r போட்டோம்னா என்ன வரும், 1 by r க்கு minus 1 by r square ஆயிரும். சோ ஆல்ரெடி ஒரு r இருக்கு, சோ r cube ஆயிரும். சோ r cube into r bar, அதுதான் வந்து யுவர் டெல்டா ஆஃப் 1 by r. சோ டைரக்ஷனல் டெரிவேட்டிவ், சோ ஃபார்முலா வந்து டெல்டா ஆஃப் ஒரு 1 by r டாட் ப்ராடக்ட் போடுவோம். யுவர் r bar தான் இருக்கு இங்க, divided by modulus of r bar. சரியா? சோ a bar போடுவோம். இங்க r bar கொடுத்ததனால டைரக்ஷன் வெக்டர் r bar னு எடுத்துட்டோம். சரியா? சோ இதோட ஆன்சர் இப்ப கால்குலேட் பண்ணிட்டோம். கிரேடியன்ட் வந்து minus 1 by r cube into r bar divided by modulus of r bar. சோ இப்ப क्वेश्चनல கேட்டது வந்து r into r bar கேட்டிருக்காங்க. எஸ், r into r bar தான் இப்ப क्वेश्चनல கேட்டிருக்கு. சோ இத எப்படி வந்து நம்ம சால்வ் பண்ணலாம்? சோ இந்த r bar வேணா அந்த சைடு, இந்த modulus of r bar கூட ஒரு சைடு வச்சுங்க. சோ டைரக்ஷனல் டெரிவேட்டிவ் இன்டு தான் வரும். சோ r bar which is equal to minus 1 by r cube into r bar. சரியா? சோ இப்போ r into r bar கேட்டிருக்கு. சோ இத வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம். minus 1 by r square r bar divided by r னு எழுதிக்கலாம். r cube வந்து r square into r னு போட்டுருக்கேன். சோ இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிருங்க. r into r bar வேணும்னா minus 1 by r square into r cap. இது ஆன்சர். minus 1 by r square into r cap வருது. so minus 1 by r square value. D is the right answer. So next question, if the circulation of the velocity vector f bar of a fluid around every closed curve in a region d vanishes. so vanish னா வந்து மறையிறது. so வந்து இந்த இடத்துல வந்து இப்ப சர்க்குலேஷன் வந்து ஸ்டாப் ஆயிருச்சுன்னா அப்ப என்ன செய்யணும்னா, சர்க்குலேஷன்ங்கிற ரொட்டேஷன் தான். so vanishes-னா அப்ப irrotational அர்த்தம். சரியா? so irrotational, so கண்டிஷன் எங்க வரும், ICU வரும். irrotational, irrotational டேட்டா கொடுத்துட்டாங்க. ஆப்ஷன் பி irrotational in the D. சரியா? so சப்போஸ் இது கர்ல் வெக்டார் இந்த மாதிரி கேட்டிருந்தாங்கன்னா சோ நமக்கு வந்து நம்ம கர்ல் வெக்டார் எடுத்துருப்போம். irrotationalனா கர்ல் வெக்டார் f is 0 னு அர்த்தம். சரியா? so அடுத்த क्वेश्चन, so Stokes theorem establishes the relationship between, so Stokes theorem ஃபார்முலா படிச்சிருப்போம். so double integral surface integral, right? so your curl of dot n cap போட்டுருப்போம். சரியா? so லெஃப்ட் சைடுல வந்து கர்வ், அதாவது லைன் இதா இருக்கும். ஒரே ஒரு இன்டெகிரல் f bar dot dr ஒர்க் டன் எடுத்திருப்போம். f bar into force and distance work done for the your curved shape, closed curve-காக எடுத்திருப்போம். so which is equal to your surface integral of your cross product curl f dot n cap into ds போட்டுருப்போம். so it is going to relate between, so surface integral கண்டிப்பா ஒரு சைடு வரும், இன்னொரு சைடு ஒரே ஒரு சிங்கிள் இன்டெகிரல் தான். closed curve லைன் இன்டெகிரல், ஆப்ஷன் பி இருக்கு. சரியா? so ஒரு சைடு சர்ஃபேஸ் இன்டெகிரல், இன்னொரு சைடு க்ளோஸ்டு லைன் இன்டெகிரல். ஒரே ஒரு இன்டெகிரல், நாட் டபுள் இன்டெகிரல், சிங்கிள் இன்டெகிரல் தான் லெஃப்ட் சைடுல வரும். so next question, for any closed surface s enclosing a volume v, the volume of double integral s curl f dot n cap into ds. so closed surface கொடுத்தாச்சு. சரியா? so closed surface இப்போதான் ஃபார்முலா பார்த்துருந்தோம். ஸ்டோக்ஸ் தியரம் வந்து curl f dot n cap into ds ஓப்பன் ஸ்ட்ரோக் ஞாபகம் இருந்தோம். சரியா? so ஓப்பன் ஸ்ட்ரோக் தான் ஞாபகம் வச்சிருந்தோம். so ஓப்பன் சர்ஃபேஸ்ல மட்டும்தான் ஸ்டோக்ஸ் தியரம் வரும். க்ளோஸ்டு சர்ஃபேஸ்ல யூ ஆர் ஆல்வேஸ் 0. so closed surface always 0 மறந்துடக்கூடாது. so closed surface எங்க வரும்னா கேட் க்ளோஸ்டு சொன்னோம். காஸ் டைவர்ஜென்ஸ்ல தான் காஸ் டைவர்ஜென்ஸ் ஒன்லி க்ளோஸ்டு வரும், closed surface வரும். சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க. so next, unit normal to the surface x square y plus 2xy
equal to 4 at the points. So ஒரே ஒரு பாயிண்ட்ல தான் இப்ப கேட்டிருக்கு சரியா. இது நம்ம வந்து ஈஸியா வந்து சால்வ் பண்ணிடலாம். ஸோ as usual நம்ம சால்வ் பண்றது தான் ரைட். ஸோ இதை வேணா நீங்க வந்து சால்வ் பண்ணி பாருங்க, இதுக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு சொல்லுங்க சரியா. இது வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எடுத்துங்க. இது ஆல்ரெடி இதே மாதிரி சப் வந்து நம்ம போட்டிருப்போம். யூனிட் நார்மல் வெக்டார் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இதை மட்டும் நீங்க ஃபைன் எடுத்துக்கிட்டு ஸோ டோ ஃபைவ் பை டோ எக்ஸ் டோ ஃபைவ் பை டோ ஒய் டோ ஃபைவ் பை டோ இசட் எடுத்து ஸோ டெல் ஃபைவ் எடுத்துட்டு செய்வோம்லையே அதே தான் சேம் சரியா. ஸோ இங்க வந்து பாயிண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிட்டு என்ன வருங்கிற ஆன்சர் வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதே மாதிரி கொஸ்டின் அது. ஸோ நெக்ஸ்ட் இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் இசட் ஸ்கொயர் தென் டெல்டா ஆஃப் 1 by r. ஸோ டெல்டா ஆஃப் 1 by r which is equal to. ஸோ இதை வந்து இப்போ கொஸ்டின்ல கொடுத்துருக்கு. ஸோ இதை எப்படி செய்யலாம்? ஸோ இங்க வந்து நம்மளுக்கு எஃப் ஆஃப் ஆர் வந்து 1 by r இருக்கு. ஸோ அதே தான், இது ஆல்ரெடி நம்ம சால்வ் பண்ணோம் அதே மாதிரி தான் இருக்கு. அப்போ இப்போதான் சால்வ் பண்ணியிருந்தோம் நினைக்கிறேன். 1 by r னா ஸோ எஃப் டேஷ் ஆஃப் ஆருங்கிறது மைனஸ் 1 by r ஸ்கொயர் வந்துடும். ஸோ ஃபார்முலால போட்டோம்னா எஃப் டேஷ் ஆஃப் பை ஆர் எகெயின் ஒரு ஆர் போடுவோம், ஆர் கியூப் ஆர் இங்கே ஆர் பார் ஆயிரும். அவ்வளோதான். இதான் வந்து டெல்டா ஆஃப் 1 by r. அப்போ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். அதே தான் சேம் ப்ராப்ளத்தை வந்து மறுபடியும் கொடுத்துட்டாங்க நினைக்கிறேன். அவ்வளோதான் சரியா. ஸோ நெக்ஸ்ட் ஒரு ஏ பார் ஒன்று கொடுத்துருக்கு. எக்ஸ் ஸ்கொயர் இசட் ஐ மைனஸ் 2y cube z ஸ்கொயர் ஜே பிளஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் இசட் கே. இந்த டைவர்ஜென்ஸ் இப்போ எடுக்கணும். ஸோ டைவர்ஜென்ஸ்னா டாட் ப்ராடக்ட் கண்டுபிடிச்சிருங்க. ஸோ டைவர்ஜென்ஸ் ஆஃப் ஏ பார் விச் இஸ் ஈக்குவல் டு டாட் ப்ராடக்ட் தான். ஸோ டெல்டா டாட் ப்ராடக்ட் ஆஃப் இயர் டோ பை டோ எக்ஸ். ஏக்கு வந்து ஸோ இங்கே வந்து என்ன இருக்கு, எக்ஸ் ஸ்கொயர் இசட் இருக்கு பிளஸ் டோ பை டோ இ ஆஃப் மைனஸ் 2y cube z ஸ்கொயர் பிளஸ் டோ பை டோ இசட் ஆஃப் கேயோட கோஎஃபிஷியன்ட் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் இசட். ஸோ இதை அப்படியே சிம்பிளை பண்ணோம்னா 2xz மைனஸ் ஒய்க்காக எடுத்தோம்னா 6 ஆயிரும், ஒய் ஸ்கொயர் இசட் ஸ்கொயர் இது இசட் மட்டும் இப்போ 1 ஆயிரும். ஸோ எக்ஸ் ஒய் ஸ்கொயர். ஸோ இதான் வந்து யுவர் டெல்டா டாட் ப்ராடக்ட் டைவர்ஜென்ஸ். ஸோ இப்போ பாயிண்ட் கொடுத்தாச்சு, சப்ஸ்டியூட் பண்ணிருங்க, ஆன்சர் வந்துடும். அவ்வளோதான். 1 மைனஸ் 1 1 அவ்வளோதான். ஸோ பாயிண்ட் சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா ஸோ ரெண்டுமே பிளஸ் தான், 2ன்னு வரப்போகுது. ஸோ இங்கே வந்து மைனஸ் 6 இன்ட்டு ஸ்கொயர் தான், இன்னைக்கு எல்லாமே பிளஸ்ல தான் வரும். ஸோ ஒய் ஸ்கொயர் தான். ஸோ பிளஸ் எகெயின் 1. ஸோ 3 மைனஸ் 3 மைனஸ் 3 இஸ் த ஆன்சர். மைனஸ் 3 வருது. ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். அவ்வளோ. ஸோ டைவர்ஜென்ஸ் டாட் ப்ராடக்ட் எடுக்கணும். ஸோ இங்கே என்ன கேட்டிருக்கு, ஸோ கர்ல் ஆஃப் கர்ல் வெக்டர். ஸோ ரெண்டு தடவை கர்ல் வெக்டர் எடுக்கணும். ஏ பார் வந்து கொடுத்துட்டாங்க, கர்ல் ஆஃப் கர்ல் வெக்டர் எடுக்கணும். ஸோ கர்ல் வெக்டருக்கு வந்து ஆல்ரெடி சொல்லியிருப்போம், கிராஸ் ப்ராடக்ட் எடுப்போம். கர்ல் வெக்டர்னா கிராஸ் ப்ராடக்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஐஜேகே சரியா. ஸோ டோ பை டோ எக்ஸ் டோ பை டோ ஒய் டோ பை டோ இசட். ஸோ ஏ பார் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதோட கோஎஃபிஷியன்ட் எடுத்துருங்க, எக்ஸ் ஸ்கொயர் ஒய் மைனஸ் 2x இசட் 2y இசட் சரியா. ஸோ இதை சிம்பிளை பண்ணுங்க. இதை சிம்பிளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்னா 2z பிளஸ் 2x ஐ பார் பிளஸ் 0j வந்துடும் பிளஸ் மைனஸ் மைனஸ் 2z மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் கே பார் வரும். இது சிம்பிளை பண்ணி பாருங்க, இந்த மாதிரி வரும். ஸோ திரும்ப ஒருக்கா நீங்க கர்ல் வெக்டர் எடுக்கணும். ஸோ கர்ல் ஆஃப் கர்ல் எவ்வளோனா, ஸோ கர்ல் ஆஃப் கர்ல் ஏ நான் திரும்ப ஒருக்கா எடுக்கணும். ஸோ ஐ ஜே கே. ஸோ எகெயின் டோ பை டோ எக்ஸ் இதே தான். ஸோ டோ பை டோ எக்ஸ் டோ பை டோ ஒய் டோ பை டோ இசட் போட்டு ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, கர்ல் ஆஃப் இந்த ஆன்சர். இதில் உள்ள ஐ கோஎஃபிஷியன்ட் 2z பிளஸ் 2x. ஸோ இங்கே 0, இங்கே மைனஸ் 2z மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் வரும் சரியா. ஸோ செக் பண்ணி பாருங்க. ஸோ நீங்கள் சால்வ் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் த ஆன்சர் அஸ் 2x பிளஸ் 2 இன்டூ ஜே இந்த மாதிரி வரும் சரியா. ஸோ இதை சால்வ் பண்ணி பாருங்க. So 2x plus 2 into j. Option B is the right answer. You will get the answer. Yes, so ரெண்டு தடவை வந்து மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன்ல வரும். Curl of curl vector cross product பண்ணணும். Right? So next question again. So irrotational. So irrotational வந்து கொடுத்துட்டாங்க. So irrotationalனா நமக்கு தெரியும் கண்டிஷன் சரியா. So irrotational will be so ICU. So curl of தான் வந்து equal to 0. So அதை மட்டும் இப்போ 0க்கு ஈக்குவேட் பண்ணி நீங்க சால்வ் பண்ணுங்க சரியா. ஸோ இது வந்து இதுவும் அதே மாதிரி தான் சரியா. ஸோ நீங்க என்ன செய்யணும்னா ஸோ கர்ல் வெக்டர் எடுத்துருங்க சரியா. ஸோ கர்ல் வெக்டர் எடுத்தீங்கன்னா கர்ல் வி அங்கே இருக்கு. ஸோ ஐஜேகே ஸோ ஐஜேகே வரும். ஸோ டோ பை டோ எக்ஸ் டோ பை டோ ஒய் டோ பை டோ இசட். ஸோ இங்கே வந்து எக்ஸ் பிளஸ் 2y பிளஸ் ஏ இசட் ஆயிரும். bx
minus 3y minus z. So அடுத்து என்ன இருக்கு 4x plus cy plus 2z equal to 0 ன்னு இருக்கும். So இதை சிம்பிளை பண்ணீங்கன்னா so you will get the answer a க்கு வந்து 4 ன்னு வரும். சரியா? So சிம்பிளை பண்ணி பாருங்க. ரைட். So நீங்க சிம்பிளை பண்ணி சால்வ் பண்ணீங்கன்னா ஆக்சுவலா தனித்தனியா நீங்க எடுத்து சால்வ் பண்ணும்போது you will get I into சரி வேணா செஞ்சிருவோமே. So y க்காக இன்டகிரேட் பண்ணீங்கன்னா என்ன வரும் c மட்டும் இருக்கும் மைனஸ் ஆஃப் அடுத்து z க்காக எடுக்கல again ஒரு மைனஸ் 1 மைனஸ் j into x க்காக எடுத்தீங்கன்னா 4 so மறுபடியும் z க்காக எடுத்தீங்கன்னா a இருக்கு. சரியா? so plus k into so இங்க வந்து x க்காக எடுக்கும்போது b மைனஸ் இதை y க்காக எடுத்தீங்கன்னா 2 ன்னு வரும் which is equal to 0. so தனித்தனியா வந்து 0 ஈக்குவேட் பண்ணுங்க c plus 1 equal to 0 c will be minus 1 then. சரியா? so இந்த மைனஸ் வந்து உள்ள கொண்டு போயிடணும் மறந்துடக்கூடாது மைனஸ் j இருக்கும் so plus j ன்னு எழுதணும். so a minus 4 equal to 0 வரும் இங்க b வந்து equal to 2 டைரக்டா எழுதிடலாம். so a equal to 4 so a equal to 4 b equal to 2 c equal to minus 1 option c is the right answer. okay option c அவ்வளவுதான். so இங்க radius of curvature so formula தான் கேட்டிருக்காங்க so direct question தான். so your formula will be already வந்து நம்ம last TRP questionலயே சால்வ் பண்ணி சொல்லிருப்போம் radius of curvature. so 1 plus y1 போட்டிருப்போம் இங்க y dash கொடுத்திருக்கு அவ்வளவுதான். y dash square whole power 3 by 2 வரணும் divided by y2 போடுவோம். so y2 னா y double dash of x option b is the right answer. சரியா? so y1 னா ரெண்டு எழுதிருப்போம் dy by dx y2 will be d square y divided by dx square. சரியா? இது ஒரு ஃபார்முலா எழுதிருப்போம். so இன்னொன்னு வந்து இது வந்து y equal to f of x இருந்தா சரியா? so இதெல்லாம் applicable. அதுவே வந்து x equal to f of y இருந்துச்சுன்னா y1 will be your dx divided by dy வந்திருக்கும் y2 will be your d square x divided by dy square கண்டுபிடிச்சு இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணும். சரியா? ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி டைரக்ட் ஃபார்முலா क्वेश्चन தான் கேட்டிருக்கு அவ்வளவுதான் அப்ளை பண்ணிர வேண்டியது. so next again the same question இதே தான் ஆல்ரெடி பார்த்திருந்தோம் அதே மாதிரியே கேட்டிருக்காங்க. so லாஸ்ட் வீடியோல சொல்லிருப்போம் அதே தான். so ac minus b square. சரியா? so a ங்கிறது வந்து நமக்கு வந்து 6 ன்னு எடுத்துப்போம். so நம்ம படிச்சதுல வந்து so இதுதான் வந்து நம்ம s ன்னு வச்சிருப்போம் இது வந்து t. சரியா? so இதுல வந்து நம்ம எடுத்தோம்னா என்ன கேட்டிருக்கு மேக்ஸிமம் வேல்யூ கேட்டிருக்கு. சரியா? so மேக்ஸிமம் வேல்யூ so மினிமம் வேல்யூனா வந்து ஆல்ரெடி சொல்லிருப்போம் rt minus s square எடுப்போம் rt minus s square எடுத்தீங்கன்னா ரைட் மாத்தி எழுதிட்டோம் இங்க தான் s இங்க rt. சரியா? st rt minus s square is greater than 0 கண்டிப்பா இருக்கணும் உங்களுக்கு ஆன்சர் வரணும்னாலே. சரியா? so அதுக்கப்புறம் இது வந்து r வேல்யூ greater than 0 இருந்துச்சுன்னா ரிலேட்டிவ் மினிமான்னு எழுதிருப்போம் ரிலேட்டிவ் மினிமா. பட் இங்க क्वेश्चनல கேட்டிருக்கிறது மேக்ஸிமம் கேட்டிருக்கு. so r value is less than 0 so r னா a value so a is less than 0 இது வந்து டெல்டா வச்சிருக்காங்க டெல்டா greater than 0 a is less than 0 option a is the right answer அவ்வளவுதான். இதே क्वेश्चन வேற மாதிரி கேட்டிருந்தாங்க மினிமம் கேட்டிருந்தாங்க so மினிமம் கேட்டீங்கன்னா ஆப்ஷன் டி வந்திருக்கும் ரெண்டுமே greater thanல வரும். சரியா? so அடுத்ததுல ஸ்டேஷனரி பாயிண்ட் தான் கேட்டிருக்கு f of xy கொடுத்தாச்சு இதுல இருந்து ஸ்டேஷனரி பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். so ஆல்ரெடி நம்ம படிச்சிருப்போம் so dou f by dou x எடுக்க போறோம். so x க்கு டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 2x minus y ஆயிரும். சரியா? இங்க வர இருக்கு இல்லையா -2 வர இருக்கு -2 வரும். so அடுத்து வந்து dou f by dou y so y க்கு எடுத்தோம்னா இங்க -x plus 2y plus 1 ரைட். so இத வந்து dou f by dou x and dou f by dou y. so வந்து நம்ம ஜெனரலா வந்து ஸ்டேஷனரி பாயிண்ட கால்குலேட் பண்றது ரெண்டுமே ஈக்குவல் டு 0 போடுவோம். so 2x minus y -2 equal to 0 2 அந்த சைடு கொண்டு போயிடுறேன். so அதே மாதிரி இங்க என்ன இருக்கு -x plus 2y equal to -1 ஆயிருது. சரியா? so இப்போ ரெண்டு ஈக்குவேஷனா வருது இத சால்வ் பண்ணிட்டீங்கன்னா xy பாயிண்ட் கிடைச்சிரும் அவ்வளவுதான். சரியா? so ஃபர்ஸ்ட் உள்ளத அப்படி எழுதிக்குறோம். so 2x minus y equal to 2 செகண்ட் ஈக்குவேஷன் 2 ஆல மல்டிப்ளை பண்ணிருக்கேன் -2x plus 4y minus 2 so cancel so 3y equal to 0 ன்னு ஆயிருது. so y value is 0 so அதுக்கு இத சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா என்ன வரும் so 2x2 x will be 1 ஆயிரும் x equal to 1 so 1,0 is the answer அவ்வளவுதான். stationary point is 1,0 option B is the right answer. yes ஒரே ஒரு கண்டிஷன் dou f நம்ம ஸ்டேஷனரி பாயிண்ட கால்குலேட் பண்றதுக்கு dou f by dou x வந்து 0 க்கு ஈக்குவேட் பண்ணுவோம்
அதே மாதிரி டோ எஃப் பை டோ ஒய்யையும் ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணணும். இதுல வந்து பாயிண்ட்ஸ் வந்து கண்டுபிடிக்கும். இங்க 2 ஈக்குவேஷன் வந்துட்டு ஈஸியா சால்வ் பண்ணிட்டோம். அவ்வளவுதான். சரியா? ஸோ அடுத்த கொஸ்டின் sin x by sin x plus cos x 0 to pi by 2. ஸோ ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் 0 to pi by 2 வந்துருச்சுனாலே ஸோ நீங்க வந்து லிமிட் வந்து a minus x அந்த மாதிரி ஃபார்முக்கு நீங்க எழுதிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அதான் வந்து ஈஸியா இருக்கும்னு சொன்னேன். போன வீடியோலே இந்த log of tan theta 0 to pi by 2 கொண்டு வந்தாலே அதே ப்ரொசீஜர் தான் இங்கேயும் செய்ய போறோம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் கொடுத்த ப்ராப்ளத்தை வந்து i அப்படின்னு வச்சுக்கோங்க. இஸ் given as i. சரியா? ஸோ திரும்ப வந்து இப்போ வந்து என்ன செய்யணும்? ஸோ வந்து நம்ம அந்த பவர்ல வந்து இந்த லிமிட் வந்து உள்ள கொண்டு வருவோம். ஸோ அப்போ என்ன 0 to pi by 2 sin of pi by 2 minus x divided by sin of pi by 2 minus x இங்க வந்துடும். ஸோ அதே மாதிரி cos of pi by 2 minus x இங்க ப்ராப்பர்ட்டியை நம்ம அப்ளை பண்றோம். ரூலை வந்து ஸோ இப்போ இங்கே வந்து நம்ம டைரக்டா மாறிடும் இல்லையா? ஸோ sin 90 minus theta cos theta. ஸோ cos x மாறிடும். இங்கேயும் அதே மாதிரி cos x மாறுது, இங்க sin x மாறிடுது into dx. ஸோ இப்போ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணுவோம். லெஃப்ட் சைடில் ஆட் பண்ணீங்கன்னா 2y ஆயிரும். ஸோ ரைட் சைடில் ஆட் பண்ணும்போது 0 to pi by 2 வருது. ஸோ ரைட் சைடில் இப்போ பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர் சேம் தான். sin x plus cos x தான். இங்கேயும் sin x plus cos x தான். அப்படி எழுதிட வேண்டியதான். cos x plus sin x னால் sin x by cos x னால் ஒன்று தான் டினாமினேட்டர். நியூமரேட்டர் நீங்க sin x இருக்கு, இங்க cos x இருக்கு. அவ்வளவுதான். சரியா? ஸோ எப்பயுமே வந்து இந்த மாதிரி வந்து 0 to pi by 2 சைனு இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து ட்ரிக்னாமெட்ரி வந்துருச்சுனாலே நீங்க வந்து இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிருங்க. உள்ள வந்து கொண்டு வந்துருங்க 0 to pi by 2 வந்துருச்சுனாலே. ஸோ இதை கேன்சல் பண்ணீங்கன்னா 1 ஆயிரும். ஸோ 1 into dx வந்து x. அப்ளை த லிமிட்ஸ் 0 to pi by 2. ஸோ pi by 2 மட்டும் வரும். ஸோ 2y equal to pi by 2. ஸோ I value will be pi by 4 is the answer. Pi by 4 is the answer. C. Yeah, pi by 4. So அடுத்து integration of s cos x dx. சரியா? இது வந்து நம்ம இந்த இன்டகிரேஷன்ல வந்து ஷார்ட்கட் சொல்லி கொடுத்திருந்தோம் இல்லையா? இங்க வந்து ஒரு அல்ஜிபிரிக் வேல்யூ வந்திருக்கு. இது வந்து அல்ஜிபிரிக். இங்க வந்து நம்மளுக்கு ட்ரிக்னாமெட்ரி அந்த நிச்சயமா வந்து you can do the algebraic வேல்யூக்கு எல்லாமே வந்து டிஃபரன்ஷியேஷன் பண்ணணும். ட்ரிக்னாமெட்ரி எல்லாமே வந்து இன்டகிரேஷன் பண்ணணும். அல்ஜிபிரிக் எல்லாமே டிஃபரன்ஷியேஷன், ட்ரிக்னாமெட்ரி எல்லாமே இன்டகிரேஷன் பண்ணணும். சரியா? ஸோ இங்க வந்து அல்ஜிபிரிக்ல பிளஸ் மைனஸ் பிளஸ் ஆல்டர்னேட் மாறிக்கிட்டே வரும். சரியா? இது வந்து ஆல்டர்னேட் சிம்பிள் கடைசியா சேர்ப்போம். இதான் வந்து ரூல். இந்த ஷார்ட்கட் தான் யூஸ் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அல்ஜிபிரிக் வேல்யூ எக்ஸ் இருக்கு, அதை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா என்ன ஆயிரும்? 1 ஆயிரும். சரியா? ஸோ 1 வந்துருச்சுன்னா விட்டுறலாம். அதுக்கடுத்து இங்க காஸ் எக்ஸ் இருக்கு. ஸோ காஸ் எக்ஸை இன்டகிரேட் பண்ணணும். காஸ் எக்ஸ் இன்டகிரேட் பண்ணோம்னா பிளஸ் சைன் எக்ஸ். இதை மறுபடியும் இன்டகிரேட் பண்ணீங்கன்னா மைனஸ் காஸ் எக்ஸ் ஆயிரும். சரியா? ஸோ இப்போ காம்பினேஷன் இது வந்து என்ன எழுதணும்னா பிளஸ் மைனஸ் பிளஸ் போடணும். இங்க பிளஸ் இங்க மைனஸ் சேர்த்துக்கணும். ஸோ இப்படிதான் காம்பினேஷன். எக்ஸையும் இதையும் சேர்க்கணும், இதையும் சேர்த்து எழுதிட்டீங்கன்னா ஆன்சர் கிடைச்சிடும். இப்போ என்ன ஆயிரும்? எக்ஸ் சைன் எக்ஸ் வரும், மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் ஆயிரும். எக்ஸ் சைன் எக்ஸ் பிளஸ் காஸ் எக்ஸ் இஸ் த ஆன்சர். அவ்வளவுதான். எக்ஸ் சைன் எக்ஸ் பிளஸ் காஸ் எக்ஸ். ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். சிம்பிளா முடிச்சிடலாம். அப்படி இல்லைன்னா நீங்க யூடிவி ஃபார்முலால அப்ளை பண்ணி போட்டீங்கன்னா இது ஆன்சர் வரும். இல்லையா? நீங்க இந்த ஷார்ட்கட் வந்து நிறைய வந்து யூஸ் பண்ணி பழகுங்க. அல்ஜிபிரிக் அலாங் வித் யுவர் ட்ரிக்னாமெட்ரி வந்துருச்சுன்னா இதே ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அல்ஜிபிரிக் வேல்யூ வித் யுவர் எக்ஸ்போனன்ஷியல் இ பவர்ல வந்து கொடுத்துருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி வந்திருந்தாலும் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அல்ஜிபிரிக் வந்து தான் வந்து நம்ம எப்பயுமே எடுக்கணும், டிஃபரன்ஷியேஷனுக்கு எடுப்போம். பிளஸ் மைனஸ் சிம்பிள் மாத்திக்கிட்டே வரணும். ட்ரிக்னாமெட்ரி வந்துச்சுன்னா இன்டகிரேஷன் எடுத்துட்டே வரணும். சரியா? இங்க 2 டைம் எடுத்தோம்னா இங்க 3 டைம் எழுதணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் இதை விட்டுருவோம், அதை மறந்துடக்கூடாது. சரியா? இதை மட்டும் வந்து நம்ம எலிமினேட் பண்ணிடுவோம். இங்க 2 டைம்ஸ் எழுதினீங்கன்னா இங்க 3 டைம்ஸ் வரும். இங்க 3 தான், இங்க 4 டைம்ஸ் வரும். நெக்ஸ்ட் இப்ப என்ன கேட்டிருக்காங்கன்னா ஏரியா ஆஃப் த கார்டியாய்டு. சரியா? ஸோ கார்டியாய்டு ஷேப்போட ஏரியா கேட்டிருக்கு. சரியா? ஸோ கார்டியாய்டோட ஏரியா நீங்க டைரக்டா தெரிஞ்சு எழுதிருங்க. சரியா? ஸோ அப்படின்னு எப்படி சால்வ் பண்ணணுங்கிற பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி இருக்கும், ஏழை மாதிரி ஷேப் இந்த மாதிரி இருக்கு இல்லையா? கார்டியாய்டு. ஸோ வந்து இது டோட்டலா வரும். ஸோ நம்ம வந்து பாசிட்டிவ் சைடு எடுத்துட்டு இங்க 2 காலம் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா 2 சைடு ஈக்குவலா தான் வரப்போகுது. சரியா? ஸோ ஏரியா தான் இப்போ கேட்டிருக்கு. ஏரியா வில் பி ஸோ டபுள் இன்டகிரேஷன். ஸோ 2 டைம்ஸ் போட போறோம். பாசிட்டிவ் மட்டும் எடுக்கிறேன். இப்போ லோயர் லிமிட் கண்டிப்பா 0 தான் வரப்போகுது. ஸோ கார்டீசியன் கோஆர்டினேட் ஆர் டிஆர் டி தீட்டா. ஸோ ஆர் டிஆர் டி தீட்டா. ஸோ ரேடியஸோட இது கொடுத்தாச்சு. வேல்யூ வந்து ஏ இன்ட்டு 1 பிளஸ் காஸ் தீட்டா. இதான் வந்து ஆரோட மேக்ஸிமம் லிமிட். சரியா?
ஸோ இங்க வந்து இப்போ தீட்டாக்கு வந்து எடுக்கிறோம். ஸோ தீட்டா வந்து 180 டிகிரி ஆஃப் தான் இருக்கும் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் மட்டும் தான் எடுக்கிறோம். ஐ மீன் அதாவது மேல உள்ள குவாட்ரண்ட் மட்டும் தான் எடுக்கிறோம். ஸோ ஃபுல் சர்க்கிள் செய்யல, செமி சர்க்கிள் செய்யறோம். ஸோ மேல உள்ளதுன்னா 180 டிகிரி. ஸோ 5. ஸோ 2 into 0 to pi 0 to இந்த ஆர் வழி கொடுத்துட்டாங்க. a into 1 plus cos theta r dr d theta அதான் ஜெனரல் ஃபார்ம். dy dx வந்து நம்ம வந்து கார்டீசியனுக்கு மாத்திட்டோம். சரி, போலார் கோஆர்டினேட்ஸ்க்கு மாத்திருக்கோம் கார்டீசியன்ல இருந்து. சரியா? ஸோ இதை சால்வ் பண்ணோம்னா ஸோ 2 கான்ஸ்டன்ட் தான். ஸோ ஆர் வந்து r ஸ்கொயர் பை 2 ஆயிரும். ஸோ இன்டகரல் 0 to pi. ஸோ இது வந்து லிமிட் வந்து 0 to a into 1 plus cos theta into d theta. சரியா? ஸோ இதை உள்ள கொண்டு வந்தீங்கன்னா என்ன ஆயிரும்? a ஸ்கொயர் பை 2 ஸோ இந்த 2 வெளியே எடுத்துருங்க. ஸோ 2 to கேன்சல். ஸோ இப்போ ரிமைனிங் மட்டும் எழுதுனீங்கன்னா 0 to pi இருக்கும். ஸோ a ஸ்கொயர் ஃபர்ஸ்ட் இது, அடுத்து 1 plus cos theta whole square into d theta. ஸோ இங்கே a ஸ்கொயர் கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துடலாம். ஸோ ரிமைனிங் 0 to pi 1 plus cos theta the whole square into d theta. அதை வந்து இப்போ சால்வ் பண்ணணும். சரியா? ஸோ cos theta the whole square into d theta. ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணலாம்? ஸோ இங்க இருந்து இது வந்து we can replace 1 plus cos theta whole square இருக்கு இல்லையா, அது வந்து மாத்திக்கலாம். இப்போ 0 to pi இருக்கா. ஸோ 1 plus cos 2 theta by 2 வந்து நம்ம என்ன எழுதுவோம்? cos square theta எழுதுவோம். ஸோ இங்க வந்து divided by 2 இல்ல. ஸோ ஃபர்ஸ்ட் 2 சேர்த்துக்கிறோம். ஸோ இங்க வந்து cos 2 theta வரணும். சரியா? cos square thetaக்கு. ஸோ இங்க வெறும் தீட்டா இருக்கிறதுனால அப்ப தீட்டா பை 2 ஆயிரும். கரெக்டா? ஸோ 2 cos square theta by 2 மாத்திக்கிட்டோம். again the whole square into d theta. ஸோ ஃபார்முலா ஆக்சுவலா என்னன்னா 2 theta divided by 2 இருந்தாதான் cos square theta மாத்துவோம். இந்த 2 இப்ப இந்த சைடு கொண்டு போய்ங்கன்னா 2 cos square theta வந்துடும். இங்க 2 theta இருந்துக்கணும். பட் இங்க theta மட்டும் இருந்துச்சுன்னா theta again divided by 2 போடுறோம். again divided by 2 தான். ஸோ theta by 2 ஆயிரும். அவ்வளவுதான். சரியா? ஸோ இங்க a சாரி 2 ஸ்கொயர் ஆயிருமா. ஸோ 2 ஸ்கொயர்னா 4. ஸோ 4 into a ஸ்கொயர் 0 to pi. ஸோ இங்க என்ன இருக்கு? அப்போ cos ஸ்கொயர் again ஸ்கொயர் cos power 4 theta by 2 into d theta. அவ்வளவுதான். சரியா? ஸோ இப்போ இதை எழுதிக்கலாம். ஸோ 4a ஸ்கொயர். சரியா? ஸோ இதை நான் ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். theta by 2 5ன்னு மாத்திக்கலாம். சரியா? ஸோ 5, அதாவது 5ங்கிறது theta by 2ன்னு again மாத்துறோம். ஸோ d thetaங்கிறது d5 சேஞ்ச் ஆயிருச்சு. ரைட்? ஸோ நவ் யூ கேன் அப்ளை அவர் ப்ராப்பர்ட்டி. ஸோ 0 to 2a இருந்துச்சுன்னா f of x dx which is equal to 2 டைம்ஸ் எழுத சொல்லியிருந்தோம். 0 to a f of x dx. சரியா? if your f of 2a minus x வந்து f of x க்கு ஈக்குவலா இருந்துச்சுன்னா. சரியா? ஸோ இங்க வந்து பவர் 4 தான் இருக்கு. ஸோ கண்டிப்பா ஈக்குவல் தான் வரப்போகுது. there is no change. ஸோ பை மைனஸ் தீட்டானாலும் ஸோ பவர் 4 போட்டீங்கன்னா பாசிட்டிவா தான் வரப்போகுது. ஸோ நோ சேஞ்ச் தான். ஸோ யூ கேன் அப்ளை திஸ் ப்ராப்பர்ட்டி. ஸோ இது வந்து அப்படி எப்படி எழுதலாம் இந்த ஸ்டெப்பு? ஸோ அகெயின் 2 டைம்ஸ் போட்டுக்கலாம். ஸோ 8a ஸ்கொயர். சரியா? 0 2. ஸோ இங்க 2aக்கு பதிலாக 5 இருக்கு. ஸோ இங்க ஏன்னு எழுதணும். அப்போ பை பை 2 மாறி பை பை 2 cos பவர் 4 5 into d5. சரியா? ஸோ 8a ஸ்கொயர் இன்டகிரேஷன் ஆஃப் 0 to pi by 2 cos பவர் 4 5 into d5. ஸோ இது வந்து எதுக்காக இப்படி எழுதியிருக்கோம்னா, ஸோ 0 to pi by 2 வந்து லிமிட். ஸோ cos பவர் n வந்துச்சுன்னா வந்து ஷார்ட்கட் சொல்லியிருப்போம். சரியா? ஸோ இதுக்கு வந்து ஃபார்முலா வந்து ஸோ இந்த கொடுத்த பவர் ஃபர்ஸ்ட் அப்படியே எழுதிக்கிடுவோம். இங்க இருந்து 1 மைனஸ் பண்ணி இங்க எழுதணும். அதுக்கப்புறம் எல்லாமே -1 -1 3 சாரி -2 போடுவோம். ஸோ 3 -2 1 ஆயிரும். 4 -2 2 ஆயிரும். எகெயின் வந்து -2 போட முடியாது. இங்க போட்டால் 0 ஆயிரும். வி கேன் லீவ் இட். இங்க அப்படியே விட்டுறலாம். சரியா? ஸோ இங்க வந்து 8 ஆயிருது. இங்க 8 கேன்சல். ஸோ ரிமைனிங் வர்றது. சரியா? ஸோ ஈவன் நம்பரா வேற இருக்கு. ஸோ லாஸ்டா வந்து என்ன சேர்ப்போம்? பை பை 2 சேர்த்துக்கிடுவோம். ஸோ லாஸ்டா வந்து பை பை 2 சேர்ப்போம். ஸோ ஃபைனலி we are getting 3 pi a square by 2. 3 pi a square by 2 is the answer. 3 pi a square by 2. 3 by 2 pi a square. Option C is the right answer. சரியா? இது வந்து ஏரியா ஆஃப் த கார்டியாட். ஸோ உங்க ஞாபகம் வந்து மனப்பாடமா தெரிஞ்சுன்னா டேரக்டா குடிச்சிடலாம். 3 by 2 pi a square. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி சால்வ் பண்ணிக்கலாம். கார்டீசியன் கோஆர்டினேட்ஸ் மாத்தி செய்யறோம். ஆரோட வேல்யூ கொடுத்துருப்பாங்க, அதை அப்படியே எடுக்கிறோம். ஸோ வந்து ஒன்லி த ஃபர்ஸ்ட் மேல உள்ள செமி சர்க்கிள் மட்டும் எடுப்போம். அதனால 0 to pi போட்டிருப்போம். ஸோ அதே மாதிரி இப்போ இந்த இடத்துல ஒரு ரூல் வந்து அப்ளை பண்ணியிருப்போம். 2a இருந்துச்சுன்னா இங்க வந்து a மாத்த எழுதுனா
2 டைம்ஸ் எப்பனா வந்து 2a minus x வந்து f of x இருந்துச்சுன்னா ஸோ இங்க வந்து உள்ள கொண்டு வந்துட்டீங்கன்னா என்ன வரும் cos pi minus phi ன்னு வரும் அதாவது இந்த pi minus phi ஸோ பைங்கிறது 180 டிகிரி இல்லையா ஸோ 180 மைனஸ்னா ஸோ நம்மளுக்கு வந்து எந்த குவாட்ரன்ட்ல வரும் செகண்ட் குவாட்ரன்ட்ல வரும் எகெயின் பவர் 4 தான் போட போறோம் மைனஸ் இருந்தாலும் வந்து நம்மளுக்கு பிளஸ் ஆக மாறப்போகுது மைனஸ் போடுவோம் பவர் 4னால பிளஸ் ஆக மாறிடும் ஸோ நோ சேஞ்ச் அதே தான் வர்றதுனால வி கேன் யூஸ் த ப்ராப்பர்ட்டி அவ்வளவுதான் சரியா ஸோ அடுத்து ஒரு சிலிண்டர் அதோட வால்யூம் வந்து கேட்டிருக்காங்க எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 இந்த பிளேன் ஒய் பிளஸ் இசட் ஈக்குவல் டு 3 இசட் ஈக்குவல் டு 0 ஸோ ஒரு சிலிண்டர் வந்து நீங்க டிராப் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு சிலிண்டர் ஸோ கரெக்டாக வரல நீங்கள் கரெக்டாக ட்ராப் பண்ணிக்கோங்க ஸோ இங்கே வந்து இப்போ எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் இசட் ஆக்சிஸ் எழுதுவோம் ஸோ அந்த கீழே உள்ள சர்க்கிள் இருக்கு இல்லையா அதோட ஈக்குவேஷன் தான் கொடுத்துருக்கு இப்போ கீழே உள்ள சர்க்கிள் ஈக்குவேஷன் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு 4 சரியா ஸோ இந்த மேலே உள்ள பிளேன் இதுக்கு வந்து ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க ஒய் பிளஸ் இசட் ஈக்குவல் டு 3 ஸோ இது எவ்வளோ ஹைட்டில் இருக்கு இசட் ஈக்குவல் டு 3ங்கிற ஹைட்டில் இருக்கு ஸோ ஹெச் வந்து அதாவது ஹைட் வந்து டோட்டல் ஹைட் இது வந்து இசட் ஆக்சிஸ்ல 3 யூனிட்ல இருக்கு ஏன்னா இது வந்து இசட் ஆக்சிஸ் சரியா ஸோ இதுல வந்து நமக்கு என்ன தெரியும் அதாவது ஹெச் வேல்யூ இஸ் 3 ரேடியஸ் தெரியும் ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 ஆர் ஈக்குவல் டு 2 ஸோ இப்போ வால்யூம் தான் கேட்டிருக்காங்க சிலிண்டரோட வால்யூம் என்ன ஃபார்முலா பை ஆர் ஸ்கொயர் ஹெச் அவ்வளோதான் டைரக்டா கிடைச்சிரும் பை இன்ட்டு ஆர் ஸ்கொயர் வேல்யூ இப்போ தான் பார்த்தோம் 4 ஹெச் வேல்யூ 3 ஸோ 12 பை இஸ் த ஆன்சர் அவ்வளோதான் வால்யூம் வில் பி 12 பை ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர் 12 பை அவ்வளவுதான் சரியா சோ நெக்ஸ்ட் யூனிட் நார்மல் வெக்டர் சோ டு தி சர்ஃபேஸ் சோ ரெண்டு சர்ஃபேஸ்க்கு வந்து இப்ப கொடுத்திருக்காங்க x ஸ்கொயர் பிளஸ் 2y ஸ்கொயர் பிளஸ் z ஸ்கொயர் ஈக்குவல் டு 7 சோ இது வந்து நம்ம ஆல்ரெடி வந்து சால்வ் பண்ணிருப்போம் சரியா சோ இதை வந்து செக் பண்ணி பாருங்க சோ ஆல்ரெடி ஒரு क्वेश्चन கொடுத்திருந்தேன் இது செகண்ட் क्वेश्चन சோ இதுக்கு என்ன ஆன்சர் வருங்க சொல்லுங்க யூனிட் நார்மல் வெக்டர் தான் சரியா சோ இங்க வந்து ஒரே ஒரு இதை வந்து ஃபைன் எடுத்துக்கங்க ஸோ அஸ் யூஸ்வல் நீங்கள் சால்வ் பண்ணுறது தான் டோ ஃபைவ் பை டோ எக்ஸ் எடுத்து சால்வ் பண்ணுவோம்லே அதே தான் ஸோ அடுத்து பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணுங்க என் கேப் ஃபார்முலா தெரியும் இல்லையா ஸோ சேம் ஸோ டெல் ஃபைவ் டாட் ப்ராடக்ட் ஆஃப் யுவர் ஏ கேப் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் ஏ கேப் சரியா ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு அதை பற்றி எதுவுமே கொடுக்கல சரியா ஸோ நீங்கள் வந்து அப்போ டைரெக்டாக வந்து இதை மட்டும் எடுத்தா போதும் சாரி இது வந்து நம்ம ஏ கேப் வந்து டைரக்ஷனல் வெக்டர் எதுவும் கொடுக்கல இல்லையா ஸோ அப்போ நீங்கள் என்ன எடுக்கலாம் ஸோ டெல்டா ஃபைவ் மட்டும் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்க ஸோ அதுக்கே வந்து நீங்கள் மாடுலஸ் எடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு என் கேப் கிடைக்கும் டெல் ஃபைவ் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் டெல் ஃபைவ் எடுக்கும் ஸோ ஏன்னா வந்து ஏ வெக்டாரை பற்றி எதுவும் கொடுக்கல ஸோ யூஸ் திஸ் ஃபார்முலா டு கால்குலேட் ஸோ அவ்வளோதான் ஸோ அடுத்தது வந்து ஸோ டைவர்ஜென்ஸ் ஆஃப் கர்லி எஃப் ஸோ இது ஆல்ரெடி ஸ்டாண்டர்ட் தான் டைவர்ஜென்ஸ்னா டாட் ப்ராடக்ட் ஸோ இங்கே கிராஸ் ப்ராடக்ட் வந்துருச்சுனாலே யூ வில் கெட் த ஆன்சர் 0 பார்த்துருப்போம் சேம் ஸோ எஃப் வெக்டர் எது வேணாலும் கொடுக்கலாம் பட் யுவர் ஆன்சர் வில் பி 0 தான் ஸோ அடுத்து என்ன கேட்டிருக்காங்க வேல்யூ ஆஃப் த இன்டெகிரல் எக்ஸ் மைனஸ் 2y இன்ட்டு டிஎக்ஸ் பிளஸ் எக்ஸ் இன்ட்டு டிஒய் ஸோ எம்டிஎக்ஸ் என்டிஒய் ஃபார்முலாவில் கொடுத்துருக்கு ஓவர் த சர்க்கிள் ஸோ அப்போ வந்து யூ ஹேவ் டு யூஸ் த அவர் தியரம் இல்லையா ஸோ இதில் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் கிரீன்ஸ் தியரம் வந்து யூஸ் பண்ணுவீங்க ஸோ எம்ங்கிறத இப்போ என்ன இருக்கு எக்ஸ் மைனஸ் 2y இருக்கு எம் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 2y என் வேல்யூ எஸ் எக்ஸ் ஸோ டோ எம் டிவைடட் பை டோ ஒய்க்கா எடுக்கணும் ஸோ மைனஸ் 2 வரும் ரைட்டா அதே மாதிரி இங்கே டோ என் பை டோ எக்ஸ் எடுத்தீங்கன்னா 1ன்னு வருது இல்லையா ஸோ நம்மளோட ஃபார்முலா தெரியும் ஸோ எம்டிஎக்ஸ் பிளஸ் என்டிஒய் விச் இஸ் ஈக்குவல் டு யுவர் ரீஜனல் இன்டெகிரல் ஆஃப் யுவர் டோ என் பை டோ எக்ஸ் மைனஸ் டோ எம் பை டோ ஒய் இன்ட்டு டிஎக்ஸ் டிஒய் சரியா ஸோ நீங்கள் இதை சால்வ் பண்ணாலே போதும் ஸோ இங்கே வந்து டபுள் இன்டெகிரல் ஸோ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணணும் ஸோ 1 மைனஸ் ஆஃப் மைனஸ் 2 3ன்னு ஆயிடுது ஸோ 3 இன்ட்டு ஸோ இங்கே வந்து நான் டிஒய் டிஎக்ஸ் எழுதிக்கிறேன் ஸோ இப்போ லிமிட் மட்டும் கண்டுபிடிக்கணும் ஸோ அதுதான் இந்த சர்க்கிள் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 சர்க்கிள் ஈக்குவேஷன் சரியா இதான் வந்து எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டை கண்டுபிடிச்சிங்கன்னா யூ கேன் மல்டிப்ளை வித் தட் இன்ட்டு 4 போட்டிங்கனாலே டோட்டல் சர்க்கிள் கிடைக்கும் சரியா ஸோ இங்கே வந்து நான் டிஒய் போட்டதுனால நான் வெர்டிக்கல் லைனை ட்ரா பண்ணிக்கிறேன் ஸோ இங்கே வந்து வெர்டிக்கல் லைன் ட்ரா பண்ணுங்க ஸோ பாட்டம் பாயிண்ட் எங்கே டச் ஆகுது ஒய் ஈக்குவல் டு 0 எக்ஸ் ஆக்சிஸ்னா டாப் பாயிண்ட் டச் ஆகுது சர்க்கிளில் டச் ஆகுது ஸோ இங்கேருந்து ஒய் எழுதுங்க ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஸோ ஒய்யோட லிமிட்டு 0லேருந்து ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸோட லிமிட்டு இங்கேருந்து இங்கே வரைக்கும் இருக்கு இங்கே ரேடியஸ் இப்போ எவ்வளோ 1 ஸோ இது வந்து 1,0
இது 0, 0. So 0 to 1 is the radius. அவ்வளவுதான். So இதை சால்வ் பண்ணீங்கன்னா you will get the answer. இது வந்து 4 times மல்டிப்ளை பண்ணிக்கணும். சரியா? 4 times எடுக்கணும். ஏன்னா ஒரு குவாட்ரண்ட் தான் எடுக்கும். 4 குவாட்ரண்ட் இருக்கு. So 4 times. So 3 வழி எழுதிட்டோம்னா 12 ஆயிரும். So 0 to 1. So இங்க வந்து என்ன ஆயிரும்? இப்போ 1 y ன்னு மாறிடும். So substitute the limit 0 to root of 1 minus y square into dx. So upper limit substitute பண்ணுங்க. So என்ன ஆயிரும்? 12 into, so upper limit will be your, so root of 1 minus y square, sorry 1 minus x square, sorry x square ல எழுதிருக்கோம், இங்க எழுத தப்பா எழுதிட்டோம், x square. சரியா? So இது உள்ள கொண்டு வந்துட்டீங்கன்னா root of 1 minus x square 0 to 1 into dx. So இப்போ root of a square minus x square formula யூஸ் பண்ண வேண்டியதான். So 12 into x by 2 into root of a square minus x square plus a square by 2. So 1 by 2 sin inverse of x by a. So x by 1. அவ்வளவுதான். Yeah. So இதுக்கு லிமிட் வந்து 0 to 1. அவ்வளவுதான். So substitute பண்ணீங்கன்னா you will get the answer. So 12 times, so இதுல வந்து 1 கொண்டு வந்தீங்கன்னா 0 ஆயிரும். இங்க 1 கொண்டு வந்துட்டா sin inverse of 1 pi by 2. pi by 2 கிடைக்கும். சரியா? So lower limit இங்க 0 தான், இங்கே 0 தான் வரப்போகுது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, விட்டுறலாம். ஸோ இங்கே பை பை 4, ஸோ 12 இன்ட்டு பை பை 4 வரும். பை இன்ட்டு இங்கே ரெண்டே மல்டிப்ளை பண்ணுறோம், பை பை 4 இங்கே 12. ஸோ ஆன்சர் வில் பி 3 பை. 3 பை இஸ் த ஆன்சர். 3 இன்ட்டு பை இருக்கா? ஸோ 3 பை இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். அவ்வளோதான். சரியா? ஸோ கிரீன்ஸ் தியரம் அப்ளை பண்ணி சால்வ் பண்ணணும். அது சால்வ் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான் ப்ராப்ளம். ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்கு? எஸ் பி த க்ளோஸ்டு சர்ஃபேஸ் விச் பவுண்ட்ஸ் த வால்யூம். டபுள் இன்டகிரேஷன் ஒரு ஆர் கேப் வந்து கொடுத்துருக்கு, xi plus yj plus zk அதான் கொடுத்துருக்கு. ஸோ டாட் என் கேப் இன்ட்டு டிஎஸ். சரியா? ஸோ இது வந்து நம்மளுக்கு தெரியும், ஆர் கேப் தான். சரியா? ஸோ இதை வந்து நீங்க எஃப் பேர்னு வச்சுக்கோங்க. ஸோ என்னோட ஃபார்முலா தெரியலையா? ஸோ இதுல இருந்து நம்ம என்ன எழுதலாம்? எஃப் பார் டாட் என் கேப் டிஎஸ் விச் இஸ் ஈக்குவல் டு யுவர் ட்ரிபிள் இன்டகிரேஷன் காஸ் டைவர்ஜென்ஸ் வி. ஸோ டெல்டா டாட் ப்ராடக்ட் ஆஃப் எஃப் பார் இன்ட்டு டிவி போட்டிருப்போம். கரெக்டா? இங்க வந்து சர்ஃபேஸ் இன்டகரல் லெஃப்ட் சைடு, ரைட் சைடு வால்யூமெட்ரிக் இன்டகரல், காஸ் டைவர்ஜென்ஸ் தியரம். ஸோ காஸ் டைவர்ஜென்ஸ். ஸோ இப்போ இதான் கொஸ்டின்ல கேட்டிருக்கு, டாட் என் கேப் டிஎஸ்னு இதான் கேட்டிருக்கு. ஸோ எஃப் பாருக்கு பதிலாக இப்போ நம்மளுக்கு என்ன இருக்கு? xi பிளஸ் ஒய்ஜே பிளஸ் இசட்கே இருக்கு. ஸோ நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியது டெல்டா டாட் ப்ராடக்ட் ஆஃப் எஃப் பார். ஸோ அப்போ என்ன பண்ணணும்? டோ பை டோ எக்ஸ் ஆஃப் எக்ஸ் ஃபர்ஸ்ட் இது பிளஸ் டோ பை டோ ஒய் ஆஃப் ஒய் plus dou by dou z of z. Yeah. So சால்வ் பண்ணீங்கன்னா 1 plus 1 plus 1 தான் வரப்போகுது. ஸோ 3 times கிடைக்கும். சரியா? ஸோ 3 times இப்போ இதுக்குள்ள சப்ஸ்டியூட் பண்ணிருங்க. வால்யூமெட்ரிக் இன்டகரல் 3 times into dv. ஸோ 3 times வால்யூமெட்ரிக் இன்டகரல் வந்து இன்டகிரேட் பண்ணீங்கன்னா v கிடைக்கும். ஸோ 3 into v is the answer. 3 times வால்யூம். ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். அவ்வளோதான். சரியா? ஸோ அவ்வளோதான். சரியா? இதே மாதிரி தான் வந்து டான்செட்ல வந்து mostly the similar kind of questions தான் கேட்டிருக்காங்க. சரியா? So இந்த next video we will discuss the gate. அதுல கேட்டா நம்ம calculus questions எல்லாமே டிஸ்கஸ் பண்ணலாம். சரியா? So வேற ஏதாவது டான்சர் கொஸ்டின் ஏதாவது டிஃபரெண்ட் இருந்தாலும் அதை வந்து we will discuss. Right? So thank you for your valuable time. Don't forget to subscribe our channel. கற்றது மேக் கற்போம் கற்பிப்போம். Thank you. We will meet in the next video. Thank you.